Daily. Taste the Daily. மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல. நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பாத்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும், இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம், எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா கிளாரிஃபை பண்ணாங்கன்னா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்பொழுது இதை பத்தி நம்ம பேசுவாங்கண்ணா. ஆனால் சம்பந்தமே இல்லாம 30 ஆண்டுகள் தள்ளி போடணும், இது செய்ய வேண்டாம், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம், இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல, இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல. இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு. ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல, தமிழகத்தில் டாஸ்மார்க் சாராயம் அதை பத்தி பேசல, அடிப்படை லஞ்ச லாவண்யம் அதிகமா இருக்கு அதை பத்தி பேசல. இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன? அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்குங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும். நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போறேன் டிசம்பர்ல, ஒரு காக்காவுக்கு தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு டெல்லியில இருந்து தகவல் சொன்னாங்க, அந்த காக்கா தமிழ்நாடு தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு கூட்டம் நடத்துறேன், வாங்கன்னு சொன்னா போவீங்களா? அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம், எஸ். ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம், நீட் அனைத்து கட்சி கூட்டம், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம், அல்லது வரப்போகுதுன்னு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில நம்ம குழு போட்டுட்டோம். அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை. எந்த முகாந்திரமும் இல்லாம எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம்? இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக. நேரமும் காலமும் வரும்போது கூட்டணி பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். Taste the Daily.